ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ப லஞ்ச் பாக்ஸ் ரெசிபில என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒயிட் ரைஸ் தாங்க. ஆஸ் யூசுவல் எப்பயும் போல ஒயிட் ரைஸ வந்து நம்ம செஞ்சு, அதுக்கப்புறம் உலர்த்திட்டு, அப்புறம் பாக்ஸ்ல போடுறோம். இது ஆஸ் யூசுவல் எல்லா வீடியோவும் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு நான் என்ன போட்டு பண்ணியிருக்கேன் அப்டின்னா, சுரக்கா இருக்கு இல்லைங்களா? அது இந்த கூட்டு தான் பண்ணியிருக்கேன். எப்பயுமே சுரக்கா வந்து நான் பண்ணேன் அப்டின்னா, கொஞ்சம் வந்துட்டு இந்த பொரியல் டைப்ல பண்ணுவேன். ஆனா, இந்த டைம் கொஞ்சம் கிரேவி பதத்தில பண்ணியிருக்கேன். அந்த கிரவுண்ட் நட்ட வந்து வறுத்து, அதுக்கப்புறம் அரைச்சு ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருந்தது டேஸ்ட்டு. ஸோ அதுதான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பக்கத்து வீட்லயுமே குடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து குக்கிங் இப்ப தான் பேசிக் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நான் சமைச்சதுல இதுவும் நல்லா இருந்தது. அதே மாரி ரசம் பண்ணியிருந்தேன். ரசமுமே செம்ம சூப்பரா இருந்தது. அதனால நான் ரொம்பவே ஹாப்பி. அப்பாடா! இன்னைக்கு நம்ம நல்லபடியா சமைச்சு குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த சாப்பாடு, அந்த குழம்பு வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரசம் ஊத்தணும் இல்லையா? ஸோ ரசமும் வந்து கொதிச்சிருச்சு. ஸோ ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊத்துனேன். எப்பவுமே நான் அரைச்ச ரசம் தான் வைப்பேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால அதுவுமே நான் ரெகுலரா வச்சு குடுத்துருவேன். வீக்லி ட்வைஸ் வந்து ரசம் வச்சுருவேன் நானு. ஸோ அந்த மாரி நான் அன்னைக்கு வச்சேன். அப்புறம் நான் என்ன சொல்ல நினைச்சேன் அப்படின்னா, நம்ம வீடியோக்கு சமையல் ரொம்ப ரேரா தான் வரும். இப்போ ஒரு சிலர் வந்துட்டுருக்கு. அதில ஒரு பேர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரே மாதிரி வீடியோ போடாதீங்க. போர் அடிக்குது. புதுசா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பா போக போக ட்ரை பண்றேன்.